அண்ட் பிக் பண்ண கார்டை வச்சும் அவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படியெல்லாம் விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றதும் சொல்லிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன கார்டு பிக் பண்ண போகிறத வச்சும் சொல்லுவாங்க, ப்ளஸ் அந்த கார்டு என்ன மெசேஜ் சொல்லுது. இப்போ ஓகே தான். புதிய முன் அனுபவம் இல்லாத ஒரு பயணத்துக்கு தயாராகிறீங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குமா? இந்த நம்பர் எடுத்தால் உங்களுக்கு லாட்ரி அடிக்கும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இது உங்களுக்கு நடக்கும், அது மாதிரிலாம் சொல்லவும் முடியாது, யாரும் சொல்லவும் கூடாது. மேம், இந்த 2026 ஸோ பொலிட்டிக்கலாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. யார் ஆக்சுவலாக வருவான்னு ஓரளவுக்கு தோராயமாக கெஸ் பண்ண முடியுமா? புதுசாக சேஞ்சஸ் இருக்குன்னு காட்டுது. சேஞ்சஸ் ஆட்சி மாற்றம். ஓ, ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா டாரோ கார்டு ரீடர் சாரா மேம் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு ஜெம் டிவியோட வியூவர்ஸ்க்கு வந்து எதை பற்றி வித்தியாசமாக பேச போகிறாங்கன்றதை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா எப்படி இருக்கீங்க? நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம் சிஸ்டர். பொதுவாக கிளி ஜோசியம் பார்த்துருக்கோம், எலி ஜோசியம் பார்த்துருக்கோம், இப்போ காக்டெயில் ஜோசியம் எல்லாம் பார்க்குறோம். ஸோ மக்கள் மைண்ட் செட்டில் ஒரு சில பேர் வந்து நல்லா தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க வந்து டாரோட் கார்டு ரீடிங்னா என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஒரு சில பேர் வந்து அதை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை பற்றி என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? ஓகே, இது வந்து கிளி ஜோஷத்துலேருந்து இது ரொம்பவே அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா இது எனர்ஜி பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரீடிங். இந்த சைக்கிக் ரீடிங் சொல்லுவாங்க. மனம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கான பதிலை வந்து சொல்கிறது. இந்த லைக் ஒரு குறி சொல்கிற விதமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அது அருள் வந்து குறி சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் போகும். இது வந்து கார்ட்ஸை வச்சு அவங்களுடைய எனர்ஜியில் அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதனுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரோட தன்மை எப்படி இருக்கும், அண்ட் அதற்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதை பார்க்கலாம். ஸோ டாரோ கார்ட் ரீடிங்கிறது வந்து ஒரு சைக்கிக் ரீடிங், அப்புறம் எனர்ஜி ரீடிங், அந்த மாதிரியெல்லாம் வந்து இதுக்கு இன்னொரு பேர்களும் இருக்குது. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, சைக்கிக் ரீடிங், எனர்ஜி ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக ஒரு மனுஷனோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா எனர்ஜி லெவலில் கனெக்ட் ஆகலாம். ஆமாம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஈஸியாகவும் இருக்கும், புரியாதவங்களுக்கு அது ஒரு என்னவோ அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிக் ரீடிங் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது ஒருத்தவங்க வந்து உங்கள் முன்னாடி வந்து பிளெயினாக ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லாமல் நல்லா கேஷுவலாக வந்து உட்காடுறாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் எப்படி அவங்களோட சைக்கிக் ரீடிங்கை நீங்கள் ரீட் பண்ணுவீங்க? உண்மையில் இல்லை, அவங்க கையால் ஒரு கார்டை எடுக்க சொன்னாலே அந்த கார்டு வந்து சொல்லிடும். ஸோ அவங்களோட எனர்ஜியில் கரெக்டான ஒரு கார்டை அவங்க கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. சில பேர் அந்த கார்டு பிக் பண்ணுறதுலே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, சில பேர் எடுத்த உடனே பிக் பண்ணுவாங்க. பிக் பண்ணுற பொசிஷனை வச்சும் அவங்க என்ன இப்போ பொசிஷனில் இருக்கிறாங்கன்றதும் சொல்லலாம். அண்ட் பிக் பண்ண கார்டை வச்சும் அவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படியெல்லாம் விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றதும் சொல்லிடலாம். எங்கப்பா, எங்கே ஒரு கார்டு நான் பிக் பண்ணுறேன், வித்தியாசமா இருக்கே. ஸோ நம்ம என்ன கார்டு பிக் பண்ண போறதை வச்சும் சொல்லுவாங்க, ப்ளஸ் அந்த கார்டு என்ன மெசேஜ் சொல்லுது. ஓகே டன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபுல் நேம், ராசி மட்டும் சொல்லுங்க. ஓகே சார். என்னோட ராசி ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை, அது உங்களுக்கே தெரியும். ஃபுல் நேம் வந்து டீனா ஜே மரியம். ஓகே, டீனா ஜே மரியம். புதிய முன் அனுபவம் இல்லாத ஒரு பயணத்துக்கு தயாராகிறீங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்குமா? இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு புதிய முன் அனுபவமே இல்லாத ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றது இந்த கார்டு காட்டுது. என்ன முன் அனுபவம் இல்லாத பயணம்னு தெரியலையே. இந்த கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் கீழே வந்து அந்த எட்ஜில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கீழே வந்து தவறி விழவும் செய்யலாம், அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து அந்த கீழே வந்து பார்க்கல, மேலே நோக்கி அவங்களுடைய ஆசைகளை நோக்கி தான் அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அது வந்து அவுட்கம் என்னவா வேணா இருக்கட்டும், பட் எனக்கு இதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்து அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. ஓ, இது வந்து இதுதான் அந்த சைக்கிக் இது அப்படின்னு சொல்றீங்க. இது உங்களோட எனர்ஜி.
இது இது வந்து உங்களோட எனர்ஜி. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி அதோட கூட இது பொருந்தும். கரெக்ட். அது உங்களுக்கு முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயம். ஆமா, அதுதான் இது. ஒரு புதிய தொடக்கம். ஜீரோ, அதுல ஜீரோல இருந்து தான் நீங்க ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலா அதான் உண்மை. அதுதான். ஓகே, அதுதான். ஓகே. சோ இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி, அதுதான் உங்களோட எனர்ஜி அது காட்டும். ஓகே, இப்போ இதுல நம்ம எந்த விஷயங்கள் கூட நம்ம கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா உங்ககிட்ட? தாராளமா கேட்கலாம். ஓகே, என்னோட நீங்க क्वेश्चन ஓகே, நீங்க क्वेश्चन கேட்க கூட வேண்டாம். கார்டை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட क्वेश्चन கேளுங்க. சரி, ஓகே, டன். மக்களே, இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மேம் வந்து பயங்கரமா வந்து வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க கேமராமேன் பசங்களுக்கு கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுவும் அக்கீலுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு வைப்ல இருக்காரு. அவர் ஏதோ கேள்வி கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க क्वेश्चन இப்ப சொல்லணுமா? உங்களோட क्वेश्चन மனசுல வச்சுட்டு ஒரு 3 கார்டு எடுங்க. 3 கார்டு. ஓகே, ஸோ உங்களோட क्वेश्चन வந்து சொல்லுங்க. இப்போ சொல்லட்டுமா? லைக் என்னோட பாஸ்ட் எப்படி இருந்தது? பாஸ்ட்ல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சில சீக்ரெட்ஸை ரிவீலும் பண்ணியிருக்கீங்க, சில சீக்ரெட்ஸை உங்களுக்குள்ளே போட்டு புதைச்சும் வச்சிருக்கிறீங்க. பாஸ்டில் அதே மாதிரி யாரையும் எதிர்பார்க்காம, யாருடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கலாம், எந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் இல்லாமல். அண்ட் அதே மாதிரி பாஸ்டில் வந்து தேடி தேடி போய் அன்பு கொடுக்குற பர்சனாக இருந்திருப்பீங்க. இமோஷ்னலி அவங்களாம் வர வேண்டாம், நானாக தேடி போய் கொட்டிக்கிட்டே இருப்பேன். அதுலயே வாழ்க்கையே நிறைய நாள் கழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல உண்டான சீக்ரெட்ஸ் கூட சில விஷயங்களை ரிவீல் பண்ணியும் சில விஷயங்களை இன்னமும் மனசோட புதைச்சும் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பாஸ்ட்ல உங்களுக்கு உங்களுடைய மனசோட ரொம்ப கனெக்டடா இருந்திருக்கீங்க. நிறைய மனசோட பேசுவீங்க, மனசு சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. எப்படி இதை சொல்றீங்க நீங்க? இதுல இருக்க கார்டு, இதுல இருக்க கார்டு மட்டும் இல்ல, அதாவது இப்போ ஒரு கார்டுக்கும் பல விதமான அர்த்தங்கள் இருக்கும். இந்த கார்டுக்கு உங்களுக்கு இதுதான் சொல்லணும்ன்றது, அது என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து என்னை வந்து வழி நடத்தும். இதுதான் சொல்லணும் அப்படின்றது, அதுதான் நாங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வந்து கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. இப்போ பாக்குறப்பவே நமக்கே ரொம்ப நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் கத்துக்கணும்னா அப்புறம் என்னப்பா பண்ணணும்? ஸோ இதெல்லாம் கற்றுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்து தான் ஆகணும். ஸ்பிரிச்சுவல்ன்றது வந்து இந்த வேறு விதமான ஒரு ரிலீஜியஸ் சார்ந்த விஷயங்களை செய்கிறது அது கிடையாது. ஸ்பிரிச்சுவல்ன்றது நமக்குள்ளே இருக்கிறது, அதை தேடணும். ஆன்மீகம்னா என்ன? அதை வந்து ஆன்மீகம்ன்றதே ஒரு ஆன்ம தேடல், ஆன்மாவுக்கான ஒரு வழி தேடணும். அந்த விஷயங்கள் நார்மல் லைஃப்லேருந்து இதுக்குள்ளே வந்தால் மட்டும் இதில் பர்ஃபெக்டாக நம்மளால் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ண முடியும். இப்போ டாரோ கார்டு ரீடிங்கிறதே ஒரு கைடன்ஸ் தான். ஸோ ஒரு வழிகாட்டுறோம் நம்ம. இந்த கார்ட்ஸ் அதுக்கு நம்மளுக்கு ஒரு டூல்ஸாக இருக்குது. அந்த கார்டு மட்டும் பத்தாது, நகமும் சதையும் மாதிரி இந்த கார்டு எப்படியோ, கார்டு 50%னா சொல்கிறவங்க ஒரு 50% அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி அது பிணைஞ்சு இருக்கணும். அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண முடியும். ஸோ அப்போ இவங்க ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக நாட்டம் இருக்கணும். அதை சார்ந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றவங்களுடைய மன உளவியலை தெரிஞ்சிருக்கணும். எனர்ஜி கன்வர்ஷனை பார்க்க தெரியணும். அதாவது ஒரு இடத்துக்கு போனாலே பாசிட்டிவாக நெகட்டிவான்றது சில பேரால் சொல்லிட முடியும். அப்படி சொல்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப குயிக்காக கற்றுக்க முடியும். ஓகே, இது கற்றுக்கிறதுன்றது ஆக்சுவலாக இதுவும் ஒரு படிப்பு தான். இந்த படிப்பை வந்து நம்ம கற்றுக்கலாம். பட் அதில் பிகம் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்டாக வரணும்னா அவங்களுக்குன்னு இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்தால் பெஸ்ட்டாக வரலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வந்து சாரா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லப்போனால் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கர அக்யூரஸியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது எப்படி மேம்? அதான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரியான விஷயங்களை நான் ஈடுபடுறதுனால, ஸோ அதுதான் எப்படி சொல்கிறது, சைல்ட்ஹுட்லேருந்தே எனக்கு சில விஷயங்கள்லாம் அந்த இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். நிறைய பேருக்கு இந்த கார்ட்ஸ் இப்போ ஒரு 5 to 7 இயர்ஸாக கார்ட்ஸ் வச்சு பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இதுதான் நடக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கிறாங்க, இவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க, இவங்க இதான் செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நானே வந்து சொல்லுவேன், வாண்டடாக போய் சொல்லுவேன். ஸோ அது சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்காம கூட இருப்பாங்க.
ஏன்னா அது ஆன்மீக தேடல்ன்றது எனக்கு வந்து சின்னதுல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சனல் கேள்வி கேட்குறேன். அதாவது வந்து என்னோட ப்ரெசன்ட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ மேம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க வியூவர்ஸ், கண்டிப்பா கமெண்ட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி நம்புறது? எவ்வளோ விஷயங்கள் அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன உலகத்துல இருக்கோம், 2025 வந்துட்டு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து அறியாமையில கூட கேட்கலாம். இதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது? நீங்க சூப்பரா சொன்னீங்க, இது ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த கைடன்ஸையுமே வந்து நம்ம எப்படி நம்புறது? இப்போ என்னதான் வந்து அட்வான்ஸ்ட் லெவலில் நம்ம போனாலும் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு விடையே கிடைக்காம தான் இருக்கு. ஸோ அப்போ அது என்ன சொல்றது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இந்த இயற்கையோட கலந்தது தான் இது எல்லாமே. அதாவது இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்து அவங்க என்ன பண்ணலாம், என்ன ஒரு பிரச்சனைனா கூட அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அது சொல்யூஷன் தெரியும். பட் இந்த மாதிரி நிலையில இல்லாதவங்க, மன ரீதியா ஒரு குழப்பத்திலேயோ மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கவங்களுக்கு ஸோ ஆன்மீக ரீதியா ஒரு கைடன்ஸ் எப்பவுமே தேவைப்படும். அது வந்து எல்லா காலத்துலேயுமே இருக்கு. நம்ம ஆன்மீகம்ன்ற போது ரிலீஜியஸ் சார்ந்து போகவே கூடாது. ஸோ ஆன்மீக ரீதியா ஆன்மீகம் வேற, இது வேற, ரிலீஜியஸ் வேற. ஸோ ஆன்மீகம்னா இந்த ஆன்மாவுக்கான தேடல் என்ன, இல்லை அது எதுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கு, ஸோ உண்மையா எதனால இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிக்குது, அது நிவர்த்தி இருக்கா, இல்லை வந்து பண்ணவே முடியாத அதை அனுபவிச்சு தான் ஆகணுமா, நம்ம எதை மாற்றிக்கணும், இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது தான். ஸோ இந்த கைடன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால அதுதான் இந்த கைடன்ஸாக வந்து இது யூஸ் ஆகுறதுனால ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர, இன்னும் சில பேர் வந்து கேட்பாங்க, நான் லாட்ரி போடலாமா, லாட்ரி இந்த நம்பர் போட்டால் எனக்கு கிடைக்குமா, அதுதான் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 100 கோடி கிடைக்குமா, இப்படி ஆயிடுவேனா அப்படி ஆயிடுவேனான்னு, அதெல்லாம் இதில் வந்து தெரியாது. எதுலேயும் அதெல்லாம் சொல்லவும் முடியாது. ஸோ அது உங்கள் உழைப்பு, உங்களுடைய ஒரு நம்மளுக்குன்னு ஒரு உழைப்பை தாண்டி ஒரு விதின்னு இருக்குது. உழைச்சிட்டே இருந்தாலும் சில பேர் பணக்கார ஆக முடியாது, அது அவங்களுடைய விதி. பட் அதில் என்னெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கலாம், எந்த மாதிரியான கர்மான்றாங்க, அந்த கர்மா குறையறதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வேணால் இதில் எடுக்கலாமே தவிர்த்து, உங்களுக்கு 100 கோடி இந்த டைம் இந்த நேரத்தில் வரும், நீங்கள் இந்த நம்பர் எடுத்தால் உங்களுக்கு லாட்ரி அடிக்கும், இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இது உங்களுக்கு நடக்கும், அது மாதிரிலாம் சொல்லவும் முடியாது, யாரும் சொல்லவும் கூடாது. அது வந்து இந்த எத்திக்ஸ், இந்த தர்மத்துக்கே அது அப்பாற்பட்டது. நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நம்ம ஆளுங்க விட்டா வந்துட்டு எதுல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு லாபம் வரும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே ஏமாத்துறதுக்கு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது சொல்றதுக்கும் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் சரி எனக்கு ஃபீஸ் போடுங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 10,000 போடுங்க சொல்றேன்னா சொல்லிதான் ஆவாங்க, போட்டுதான் ஆவாங்க. மேம், இந்த 2026 ஸோ பொலிட்டிக்கலா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. யார் ஆக்சுவலா வருவான்னு ஓரளவுக்கு தோராயமா கெஸ் பண்ண முடியுமா? ஒரு கேள்வியா? இது நம்ம ஆப்ஷன் வச்சுதான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு முதல்ல ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. வாயில சொல்லலாமா? என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றது சொல்லுங்க. விஜய் வருவாரா, இல்ல இருக்கிற ஆளும் கட்சியே வருமா, இல்ல வேற யாராவது வருவாங்களா? இந்த கேள்விக்கு காடே பயங்கரமா பதறுது. வேற பர்சன் தான் இருக்கிற கட்சி விட்டுருங்க, வேற புதுசா சேஞ்சஸ் இருக்குன்னு காட்டுது. சேஞ்சஸ் இருக்கு, சேஞ்சஸ், ஆட்சி மாற்றம். ஓ, எப்படிங்க இப்படி துல்லியமா காட்டுது? அதுதான் கார்டு, அந்த இந்த கார்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அதுதான். இப்போ நம்ம கேட்ட கேள்விக்கு கரெக்டா எப்படி அது வருது? அதான் இந்த கார்டே ஆக்சுவலாக ஒரு மேஜிக்கல் கார்டு மாதிரி. இதுவும் சொல்லும், ப்ளஸ் நம்ம இதோட கனெக்ட் ஆகிருக்கு என்னாலே சொல்ல முடியும், ப்ளஸ் கார்டும் சொல்லும், அந்த மாதிரி தான். அதாவது வந்துட்டு இப்போ ஐடி செக்டார் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த ஐடியே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றாங்களே, இது உண்மையா இல்லை பொய்யா?
அந்த மாதிரி எதுவும் இல்லை, திறம்பட யோசிக்கிறாங்க. தலைமை வந்து அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய உலகம் ரீதியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து கரெக்டான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு பாண்டிங் இருக்கணும். இந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆராக இருக்கட்டும், இல்லை மேனேஜராக இருக்கட்டும், மேனேஜிங் டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அந்த எமோஷனல் பாண்டிங் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் அது இல்லாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும் போது இந்த ஃபீல்டு தப்பிச்சுப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி அந்த தலைமை வந்து கரெக்டான ஒரு டிசிஷன்ஸ் வந்து சரியான நேரத்தில் எடுக்கும் போது தப்பிச்சுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது பெரிய அளவில் ஒரு பாதிப்புகள் வீழ்ச்சிக்கெல்லாம் வந்து போகாது அப்படின்னு இருக்கு. இன்னொன்று, நீங்கள் தான் கரெக்டான பர்சன் இதுக்கு. எனக்கு வந்து நிறைய நான் பார்க்குறேன் வீடியோஸ் எல்லாம் சாமி ஆடுறாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் அதை வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. என்னதான் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் லெவலில் போனாலும் நம்மளோட முன்னோர்கள் பண்ண வழிபாடு, நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த சாமி ஆடுறதுன்றது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு விதமான அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இல்லை சூப்பர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க இல்லையா. இந்த சாமி ஆடுறதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லாருமே ஓவர் கான்ஃபிடென்ட்ல பண்ண மாட்டாங்க. சில பேர் இதை வந்து பணத்துக்காக பண்றவங்க, இல்லை ஒரு தொழிலுக்காக பண்ணணும், இதுதான் வாழ்வாதாரம் அப்படின்றவங்க கூட அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ல நான் சொல்றதுதான் நான் சொல்றதுதான் நான் தான் சொன்னாதான் என்னை தேடி சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க, அது ஒன்று வேற. பட் உண்மையாவே அந்த சாமி ஆடுறதுன்றது, இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும் போதே ஒரு மெடிடேஷன் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 1 hour பண்ணுறதுக்கும் ஒரு 10 மணி நேரம் பண்ணுறதுக்கும் நம்மளோட பாடியில் வந்து ஒரு விதமான வைப்ரேஷன் வேரியேஷன் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இது மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மெடிடேஷனும் பண்ணாமல் நான் வந்து நாத்திகவாதின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சாமி ஆடுறதுன்றது வந்து அது சும்மா, அது சாமியெல்லாம் கிடையாது, சாமியெல்லாம் வந்து இவங்க ஆட மாட்டாங்க அப்படின்றது ஆக்சுவலாக அது உண்மைதான். சாமி வந்து ஆடாது. பட் அந்த மெடிடேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நம்மளோட சில பேருக்கு மெடிடேஷன் பண்ணும் போது அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு அது பண்ணாமலேயே எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு கனெக்ஷனில் இருக்கிறவங்க, ஒரு டிவைன் கனெக்ஷனில் தெய்வீக தன்மை அந்த கனெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு ஹையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாமி ஆறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாப்பிடணும், இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஆழ் மனசு கட்டுக்கோப்பாக வந்துருச்சு, ஒரு கண்ட்ரோலுக்கு வரும்போது அந்த ஆழ் மனசுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வேணாலும் பண்ண முடியும். பெரிய பெரிய இன்னோவேஷனை கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணது தான் வந்து நம்ம முன்னோர்கள் சில விஷயம்லாம் கிரியேட் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. எக்ஸாக்டாக பார்க்க போனால் தஞ்சை பெரிய கோயில். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ வைப்ரேஷனில் இருந்திருப்பாங்க, எந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் வர்றது அது உண்மை. அது சாமி ஆடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வேற. அந்த மனசு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, அது ஒரு டிவைனோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பிரபஞ்சத்தோட டிவைன் தன்மையோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம மனுஷனுக்கு மீறின சக்தி இருக்குன்றது யாரும் அப்போஸ் பண்ணவே முடியாது. அந்த சக்தியோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து எதிரில் இருக்கவங்களுக்கு சில விஷயங்களை அவங்க சொல்றாங்க. இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ அங்கே போவாத, எனக்கு ஏதோ சரியா படலைன்னு சொல்லுவோம். அது அப்போ நம்ம சாமி வந்துருச்சா? கிடையாது, ஏதோ ஒரு அசம்ஷன். அதுதான் இந்த அசம்ஷனே எக்ஸ்ட்ரீமா போகிறதா அது சாமி ஆடுறது அப்படின்னு சொல்றாங்க. பட் சாமியில நேரா வந்துலாம் இறங்கி ஆடாது. அவங்க ஒரு நிலையில வரும்போது இந்த விஷயம் நடக்கும். அப்ப அவங்க சொல்றது சரியா இருக்கும். இதை வந்து தவறா பயன்படுத்துறவங்க ஏகப்பட்ட பேரு, சரியா பயன்படுத்துறவங்க ரொம்ப வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஓகே, முன்ஜென்மம், மறுபிறவி, இதை பத்தியெல்லாம் வந்து டேரோ கார்டு ரீடிங்ல அனுபவ ரீதியா நீங்க என்ன சொல்றீங்க? டேரோ கார்டு ரீடிங்ல முன்ஜென்மம் பத்தி பார்க்கலாம். அதாவது முன்ஜென்மம் பத்தி ஏன் பார்க்கணும்னா, நீங்க ராஜாவா இருந்தீங்களா, ராணியா இருந்தீங்களா, நீங்க வந்து மாளிகை வச்சிருக்கீங்களா, என்னென்ன பண்ணிட்டு தெருக்கோடியில இருந்தோமா? இல்ல, அது நம்ம தேவையே இல்லை. ஸோ அது மாதிரி பார்க்குற ஆளுங்களும் இருக்காங்க, அது தேவையில்லை. ஆனா நம்ம என்னதான் உழைச்சாலும் இல்லை என்னதான் பண்ணாலும் என்னதான் நல்லது பண்ணாலும் சில விஷயம் நம்மளுக்கு ரிப்பீட்டட் சைக்கிள்ல நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கே ஒரு நான் எதுவுமே யாருக்கும் எந்த தப்பும் செய்யல, நான் நல்ல விதமா தான் வாழ்றேன், நல்லதுதான் செய்யறேன், ஆனா ஏன் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு? அது ஏன்னா பாஸ்ட் லைஃப்னுடைய அந்த தாக்கம். பாஸ்ட் லைஃப்ல முன் ஜென்மத்துல நீங்க யாருக்கும் என்னவோ எதையோ பண்ணிட்டு இருக்கீங்க, அது இங்க வந்து இன்னும் அது அஃபெக்ட் ஆகுது, இம்பேக்ட் ஆகுது. நீங்க அதை மேபி இந்த ஜென்மத்துல அதை
முடிக்காம கூட அதே மாதிரியான ஒரு விஷயத்த இருக்கலாம். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பாஸ்ட் லைஃப் ரீடிங், டேரோ ரீடிங்ல பார்க்கணும். என்ன பதிவு நான் அதுக்கு தான் பார்ப்பேன். ஸோ நிறைய அந்த மாதிரி இந்த இப்போ ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்னு கேட்குற கேள்விக்கு அங்கே போய் பார்க்கும்போது பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில் சொல்லி அதுல இருந்து விடுபடுறதுக்கான சொல்யூஷனும் சொல்லி அதை விடுபட்டு அவங்க இப்போ நல்லாவும் இருக்கிறாங்க நிறைய பேர். பட் இப்போ நீங்க இந்த லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் அனுபவிக்கிறீங்களா, அதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அப்ப அங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஒரு கேள்வி. அநேகன் படம் பாத்திருக்கீங்களா? தனுஷ், அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பையனும் அப்படியே கனெக்டடாவே வந்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு சொல்லும், இல்ல இது மாதிரி நடந்திருக்கு, நான் முட்டாள் அப்படின்னு, அதுக்கப்புறம் இவன் ட்ரஸ்ட் பண்ணிடுவான். சோ இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது? இது அதோட கனெக்ட் ஆனதுதான். சூப்பர். ஸோ அவங்க லைக் ஒரு ஹிப்னோடைஸ் மாதிரி பண்ணி அவங்க உள்ள இருக்கிற ஆழ் மனசை தூண்டி விடுவாங்க. அந்த ஆழ் மனசுல தான் எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் இருக்கும். நம்ம அம்மாவோட கருவறையில இருக்கும், அதுவே எனக்கு சத்தியமா நினைவுக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்போ என் ஆழ மனசை வந்து ஹிப்னோடைஸ் பண்ணா எப்படி என்னால முன்ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? அம்மாவோட கருவறையில இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே வளரல, நம்மளுக்கு வந்து அந்த இதுவே இல்லை. எப்படி சொல்றது, பிரெயின் டெவலப் ஆகல. ஒரு இந்த பசங்க வளரும் போது ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, விவரம் இல்லை. அந்த விவரம்லாம் நம்மளுக்கு கிடையாது, அது ஒரு சதை பிண்டம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாம் 5 வயசுக்கு மேலதான் நம்மளுக்கு மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும். அதனால அது நம்மளுக்கு வராது. அந்த 5 வயசுக்கு முன்னாடி நடந்து வராது. ஆனா 5 வயசுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்குமே நினைவுல இருக்கும். அது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பொறுத்து, இல்ல பிரெயினோடைய அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. சில பேருக்கு 5 வயசுல நடந்தது ஞாபகம் இருக்கும், எனக்கு 5 வயசுல நடந்ததோட ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு 10 வயசுல இருந்து நடந்தது ஞாபகம் இருக்கும், சிலருக்கு 20 வயசுல இருந்து தான் நடந்ததா ஞாபகம் இருக்கும். 10 வயசுக்கு மேல கூட ஞாபகம் இருக்காது. அது அவங்களுடைய மூளையினுடைய அந்த சக்தி, அது வேற. ஆனா பாஸ்ட் லைஃப்ல அப்படி இல்லையே, நம்ம முழு விவரமா தானே இருந்திருக்கோம். ஸோ அப்போ அந்த இப்போ நடக்கிறது கூட நம்மளுக்கு ஆழ் மனசுல ரெஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்கும். சூப்பர். அப்போ ஒரு சின்ன த்ரில்லிங்கான ஒரு விஷயத்த பார்த்துரும். லாஸ்ட் கொஸ்டின் நான் இன்னைக்கு டேரோல பார்க்குறேன், பார்த்துடலாமா உங்களுக்கு? ஆமாம், இந்த முன்ஜென்மத்தை பற்றி பேசினதுனால நீங்கள் அநேகன் மூவி வச்சு நான் டவுட் கேட்டேன்ல, ஸோ அதை வச்சு ஒன்று போயிடலாம். தட் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின். இப்போ என் கூட ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்துலேயுமே ரெஸ்கியூ பண்ணிட்டே வராங்க. அந்த நபர் வந்து என்னோட முன்ஜென்மத்தோட தொடரான்னு அது பார்க்க. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்துட்டோம். வீடியோ முடிய போது, போன நேரமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியல. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ முன்ஜென்மம் இந்த இதெல்லாம் சொல்லி சொன்னாங்கல்ல, எனர்ஜி எல்லாம், ஸோ அதை வச்சு இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். சொல்லுங்க. ஸோ இப்போ என்னோட டஃப் சைடு அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ நல்லது டஃப், என் கூட ஒரு பர்சன் வந்து கனெக்டடாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னு எனக்கே தெரியல, நியாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஸோ ஒருவேளை எனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது கனெக்ட் முன் ஜென்மத்துலேருந்து இருக்கான்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ இந்த மூதாதையர்களுடைய கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ப்ரெசண்ட்ல உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு மறுபிறவின்னு கூட சொல்லலாம். ஸோ அதாவது நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிருந்தால் ஓகே, அப்படி போகலனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நீங்கள் அவசியம் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கும் ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த வாழ்வா சாவான்ற அந்த போராட்டத்துக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வரும். ஆல்ரெடி அந்த மாதிரி ஒன்று விஷயம் உங்கள் லைஃப்ல நடந்திருக்கு, பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுத்துருக்குன்னா அப்போ இவங்க உங்களுக்கு காப்பாத்திருக்காங்க. ஸோ அந்த டைமே உங்களுடைய லைஃப் ஸ்பேன் முடிய வேண்டியது. ஸோ அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அகைன் ஒரு லைஃப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே. அதுதான் உண்மை, அதான் நான் டீசெண்டாக கேட்டேன். ஓகே. ஸோ இந்த ஒரு நல்லவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய விஷயத்த ரெஸ்கியூ பண்ணி இன்னைக்கு என் கூட ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு அந்த இன்னொரு லைஃப் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணி. ஸோ அப்போ இனிமே பயப்பட வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி அது மாதிரி நடந்துருச்சுன்னா இனிமே பயப்பட வேணாம். நடக்கலைன்னா இனிமே வரக்கூடியது அவங்க ரெடியா இப்போ ரெடியா இருக்காங்க.
அதுல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த மரியம்ன்றது உங்களோட நேம் லிஸ்டர். மரியம் அது யாரு லிஸ்டர்? உங்களுடைய வீட்டுல யாருக்காவது அந்த நேம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். உங்களுடைய மூதாதையருக்கு தெரியலையே, அதுதான் தெரியல. ஸோ அப்படி இருந்தா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மரியம் அந்த நேமோட இந்த லீப்ரியன் எனர்ஜி கனெக்ட் ஆகுது இன்னும் ஸ்ட்ராங்கா. ஸோ அதாவது இந்த மரியம்ன்ற நேம்ல யாராவது உங்க மூதாதையர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த துலாம் ராசி இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு எப்பெல்லாம் நான் கார்ட்ஸ் எடுக்கிறேனோ அப்போல்லாம் அந்த எனர்ஜி எனக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ மரியம்ன்ற அந்த பேரில் இருந்தவங்க கூட இப்போ ஸ்டில் உங்களுக்கு இந்த லைஃப்பில் உங்களுடைய ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி இருந்து சில விஷயங்கள்ல இருந்து தடுத்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு அப்படி வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ மக்களே நிறைய விஷயங்கள் நமக்கு சாரா மேம் வந்து லைவாக சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் வந்து லைவாக வந்து என்ன வேணா சொல்லுவாங்க, பட் அது 100% ப்ரெடிக்ஷனா அப்படின்றது வந்து அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க சொன்னாதான் தெரியும். ஸோ நமக்கு வந்து நம்ம மேம் வந்து நிறைய விஷயங்கள் லைவாக காமிச்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் நானும் சாரா மேமும் சேர்ந்து அதுக்கான ரிசல்ட்டையும் நாங்கள் லைவாக வீடியோவில் காட்டுறோம். ஸோ மேம் உங்களோட பிஸியான ஷெடியூலில் வந்து நம்மளோட ஜெம் டிவி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ.